எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் நந்தீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாஸை டெலிட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு எடுக்க தெரியாது. நிறைய பேர் வந்துட்டு தன்னோட கம்ப்யூட்டரில் இருக்கிற கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ ஏதோ இருக்கிற ஒரு டிரைவை தெரியாமல் டெலிட் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிற டேட்டாஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாது. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த டேட்டாஸ் எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு ரெக்குவா அப்படின்ட்டு ரெக்குவா சாஃப்ட்வேர் அப்படின்னு போடுங்க. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோடு ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடுக்கு வந்துட்டு அட்வான்ஸ்டு ஃபைல் ரெக்கவரி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும். மித்ததில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே அமௌண்ட் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் வேணும்னா டீப்பாக ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அமௌண்ட் பெய்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமௌண்ட் பெய்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நான் ஃப்ரீ டவுன்லோடே கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த வந்து அதே இதை வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன ஃபைல் ரெக்கவர் பண்ண முடியும் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு. மறுபடியும் அமௌண்ட் பெய்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்னென்ன ஃபைல் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் டீப்பாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரீ இதவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். குயிக்காக டவுன்லோட் ஆகிரும். 25 MB தான். இப்போ டவுன்லோட் ஆன ஃபைலை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிக்கிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். எஸ்கேக்கு எஸ் கொடுத்துக்குங்க. இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு இன்ஸ்டாலேஷன் தான். இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும், அதுவே இன்ஸ்டால் ஆகிக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை இதில். அவ்வளோதான், முடிஞ்சு இன்ஸ்டால். அதாவது இப்போ வந்துட்டு ஏதாவது ஃபைலை ரெக்கவர் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் ஃபைலை ரெக்கவர் பண்ணிக்கலாம். இல்லை டெஸ்க்டாப்பில் உங்கள் ஐக்கான் வந்துட்டு வெளியே சேவ் ஆகிருக்கும். இல்லை எப்போதைக்கு எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னோட பென்ட்ரைவை நான் டெலிட் பண்ண டேட்டாவை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இப்போ காட்டுறேன். இப்போ ரன் ரெக்குவா கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அவனையுமே இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்துட்டு இது நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கல, இல்லை வேணாம் அப்படிங்கிற மாதிரி தானே அடுத்து நெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துக்கலாம். ஆள் வேணாம், ஆள் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எல்லா ஃபைலையுமே ஸ்கேன் பண்ணுற மாதிரி வரும். இல்லை நம்ம பிக்சர்ஸ் மட்டும் எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பிக்சர்ஸ் மட்டும் தான் எடுக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா ஆள் ஃபைல் கூட கொடுத்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ஃபைலில் இருக்கே கம்ப்யூட்டரில் எதை நான் டெலிட் பண்ணேன், எது எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல, மொத்தமாக ஸ்கேன் பண்ணி கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த ஃபைலை டெலிட் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் நீங்கள் சி ட்ரைவு, உங்களுக்கு எந்த ட்ரைவ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம எந்த ட்ரைவை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த ட்ரைவில் இருக்கிறத வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம முதல்ல வந்துட்டு ஒரு ட்ரைவில் வந்துட்டு எது என்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நான் பென் ட்ரைவ் ஒன்று இன்செர்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வென்டாய் ஈன்னு இருக்குது. பார்த்தீங்களா, வென்டாய் ஈன்னு இருக்குது. இதில் வந்துட்டு எவ்வளோ இமேஜ் 144 இமேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், 144 இமேஜஸ் இருக்குது. நம்ம ரெக்கவர் பண்ண ஃபைலை வந்துட்டு இதில் தான் சேவ் பண்ண போகிறோம். இதில் ஒன்றும் இல்லை, எம்டி. ஓகேங்களா? இது நம்மளோட ட்ரைவு. இது வந்துட்டு டி ட்ரைவ், அதாவது இ ட்ரைவில் இருக்கிறத டி ட்ரைவில் நம்ம சேவ் பண்ண போகிறோம். 104 இமேஜை வந்துட்டு 144 இமேஜை இதில் சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை நான் ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் கொடுத்துட்டேன். 144 காட்டுது பார்த்தீங்களா, 144 ஐட்டம்ஸ் டெலிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்துட்டு இதுலேயே ஒன்றும் இல்லை, டி ட்ரைவ்லேயே ஒன்றும் இல்லை, இ ட்ரைவ்லேயே ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போது இந்த ட்ரைவில் இருக்கிறத நான் வந்துட்டு இது பண்ண போகிறேன், செலக்ட் பண்ண போகிறேன். ப்ரௌஸ் கொடுத்துக்கிறேன். ப்ரௌஸ் கொடுத்துட்டு வென்டாய் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்க போகிறேன். ஓகே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா எனேபிள் டீப் ஸ்கேன் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக டீப்பாக ஸ்கேன் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா மொத்தமாக நீங்கள் முதல்ல என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணீங்க அதிலேருந்து எல்லாமே வரும். அது நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை. நார்மலாக நம்ம ஸ்கேன் பண்ணுறதுனால இருக்கிற இப்போ நம்ம டெலிட் பண்ண ஃபைல் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண ஃபைலெல்லாம் இதில் காட்டும். உங்களுக்கு எல்லாம் வேணும் அப்படிங்கிற ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஃபைல் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. எத்தனை ஃபைல் வேணுமோ அத்தனை ஃபைலையும் நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு ஃபைல் எனக்கு எல்லா ஃபைலுமே எல்லா இமேஜுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த ஃபைலும் செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதாவது எத்தனை ஃபைல் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் காட்டிடும். 150 ஃபைல் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஒரு 6 இமேஜ் இந்த க்ரீன் கலரில் வந்துட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்து ஒரு 6 இமேஜஸ் மொத்தமாக 150 ஃபைல் ஆயிடுச்சு. நான் 144 தான் டெலீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு 6 இமேஜ் டெலீட் பண்ணியிருந்தது, அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. ஓகேங்களா, மொத்தம் 150 இமேஜஸ். இப்போது நான் ரெக்கவர் கொடுக்குறேன்னா இப்போ எந்த ஃபைல் அப்படி எங்கே நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ நான் வந்துட்டு டீயில் ரெக்கவர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, டீயில் நீங்கள் ஃபோல்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். டீயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு ஃபோல்டர் வேணாலும் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நான் டீயில் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டீல் கொடுத்தோன்னே ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் ஃபைல் அப்கிரேட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது. அதாவது 150 இமேஜ் மொத்தமாக வந்துட்டு ஃபைல்ஸ் வந்துருக்குது. 140 வந்துட்டு ஃபுல் ரெக்கவர்டு. இது ஆல்ரெடி இருந்தது. ஓகேங்களா, அதில் மென்ஷன் பண்ணியே வந்துடும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம வந்துட்டு ஃபைலை உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு. இப்போது இதில் வந்துட்டு ஃபைல் பூரா டெலிட் ஆயிடுச்சு. இதுலேருந்து ஃபைலை பூரா நம்ம ரெக்கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஃபைல் பூராமே இதில் வந்துடுச்சு. நான் ஒன்றே இருக்கணுங்கிறக்காண்டி சும்மா நிறைய இமேஜஸ் வேணுங்கிறக்காண்டி எங்கிட்ட இருந்து ஒரு 5-6 இமேஜை மட்டும் நான் காப்பி பண்ணி போட்டிருந்தேன். ஒரு 144 இமேஜ். அது கூட ஒரு 6 இமேஜ் போன டைம் போட்டதுலேருந்து மொத்தமாக 6 இமேஜ் சேர்ந்து வந்திருக்கு. ஓகேங்களா, ஃபுல்லாக எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டாவை. நீங்கள் ஃபுல்லாக வேணும் டீப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுத்து பாருங்கள். இது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். உங்களுக்கு முதல்ல ஃப்ரீயாக இருக்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் அமௌண்ட் பெய்ட் பண்ணி டீப்பாக ஸ்கேன் பண்ணணும், ஏதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.